வணக்கம். ஸோ நம்மளுடைய சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் இது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1. அதிக உற்பத்தியினை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு உற்பத்தி செய்ய முற்பட்டார்கள். இதனால் டேஷ் ஏற்படலாயிற்று. பண்டமாற்று பொருளாதாரம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து 200 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 2வது கேள்வி. மிக குறைந்த அரசு தலையீட்டுடன் தனியார் துறையில் லாப நோக்குடன் வாணிபத்தையும் தொழிலையும் சீராக அமைத்து நடத்தி செல்லும் பொருளாதார அமைப்பையே டேஷ் என்பர். முதலாளித்துவம். 3வது கேள்வி. டேஷ் என்பது உற்பத்தி விநியோகம் யாவும் சமுதாயத்தினரிடம் ஒப்படைத்து கூடி பணியாற்றல் என்ற கொள்கைக்கிணங்க போட்டி மனப்பான்மை இல்லாததாக உள்ளது. சமதர்மம். 4வது. டேஷ் என்பது தீவிர சமதர்ம முறையே ஆகும். பொது உடைமை என்பது தீவிர சமதர்ம முறையே ஆகும். 5வது கேள்வி. டேஷ் என்பது உற்பத்தி விநியோகம் யாவும் சமுதாயத்தினரிடம் ஒப்படைத்து கூடி பணியாற்றல் என்ற கொள்கைக்கிணங்க போட்டி மனப்பான்மை இல்லாததாக உள்ளது. சமதர்மம். பொதுத்துறை நிறுவனம். 6வது கேள்வி. டேஷ் என்பது தீவிர சமதர்ம முறையே ஆகும். பொது உடைமை என்பது தீவிர சமதர்ம முறையே ஆகும். 7வது கேள்வி. பொது உடைமை 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் டேஷ் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு முறையாகும். காரல் மார்க்ஸ். 8வது கேள்வி. டேஷ் ஜெர்மனி நாட்டில் பிறந்த ஒரு பெரிய அறிஞரும் தத்துவ மேதையாகும். காரல் மார்க்ஸ். 9வது கேள்வி. காரல் மார்க்ஸ் கருத்துக்களுக்கு டேஷ் என்பவருடைய ஆதரவு கிடைத்தது. பி. ஏஞ்சல்ஸ். 10வது கேள்வி. முதலாளித்துவத்தை எதிர்த்து முதலாக முழக்கமிட்டவர். காரல் மார்க்ஸ். 11வது கேள்வி. முதலாளித்துவம் தன்னுடைய அழிவிற்கு தாமே வழிவகுத்து கொள்கிறது என்று கூறியவர். காரல் மார்க்ஸ். 12வது கேள்வி. முதலாளித்துவம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை விரிவுபடுத்தியும் அதிக உற்பத்தியை பெருக்கியும் இறுதியில் வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கும் என்று கூறியவர். காரல் மார்க்ஸ். 13வது கேள்வி. எந்த தொழிலிலும் வருகின்ற லாபத்தொகை அதன் முதலீட்டால் அல்ல என்றும் தொழிலாளிகளே அதற்கு காரணம் என்றும் அதனால் ஏற்படும் லாபத்தில் அதிகமான பகுதியின் திறமையை தொழிலாளர்கள் வர்க்கத்தையே சார்ந்து இருக்க வேண்டும் என்றும் தனியார் சொத்துக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்தவர் யார்? காரல் மார்க்ஸ். 14வது கேள்வி. டேஷ் துறையில் பொருளாதாரம் ஓரிடத்திலேயே குவிந்து கிடைக்க வழி ஏற்படுகிறது. தனியார் துறையில். 15வது கேள்வி. பொருளாதாரம் என்பது சாதாரண வியாபார வாழ்க்கை உலகில் மனித தன்மையை பற்றி ஆராயும் கலையாகும். யாருடைய கூற்று? பேராசிரியர் மார்ஷல். 16வது கேள்வி. கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என்பதாகும். கூட்டுறவு என்பது ஒரு வகையான வியாபாரம். யாருடைய கூற்று? C.R. பே. 17வது கேள்வி. ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கொள்கையின் அடிப்படையில் மேலாண்மையில் அனைவரும் பங்கு பெறும் துறை எது? கூட்டுறவு. 18வது கேள்வி. பொருளாதார அமைப்புகளில் டேஷ் ஒரு சமநிலை காரணியாக திகழ்கிறது. கூட்டுறவு. 19வது கேள்வி. கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கூர்மையான கோடாரியை போன்றது. ஒரு முனை சமதர்மத்தின் உளுத்துப்போன சித்தாந்தங்களையும் மறுமுனை முதலாளித்துவத்தின் பயனற்ற கொள்கைகளையும் வேரோடு வெட்டி எடுக்கிறது என மிக அழகாக கூறியவர் யார்? ரோமைன் ரோலண்ட். 20வது கேள்வி. கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்திக் கொள்வர். சம அடிப்படையில் தம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்கென கூடுவர் என்று உரைத்தவர் யார்? திரு கைச கால்வெர்ட். 21வது கேள்வி. ஒரு டேஷ் அமைப்பில் ஊழியர்கள் தொழில் நடத்துபவர்கள் நுகர்வோர்கள் காக்கப்படுகின்றனர். கூட்டுறவு அமைப்பில். 22வது கேள்வி. கூட்டுறவு சாதாரண வணிகத்தை காட்டிலும் மேலானது. தார்மீகம் இதில் பெரும் பங்கு வகிக்கிறது. யாருடைய கூற்று? டார்வின்.
23வது கேள்வி, நமது பொருளாதாரம் 3 அமைப்புகளும் கலந்து ஒரு கலவை முறையாக உள்ளது. அவை தனியார் துறை, பொதுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை. நமது வருங்காலம் கூட்டுறவுத்துறையை பெரிதும் சார்ந்துள்ளது என்று கூறியவர் அசோக் மேத்தா. 24வது கேள்வி, டேஷ் இயக்கம் துயரற்ற மக்களிடையே இருந்து தோன்றியது. கூட்டுறவு இயக்கம். 25வது கேள்வி, கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பாகும். இது யாருடைய கூற்று? திரு CRA. 26வது கேள்வி, இந்தியாவில் அனுபவமிக்க கூட்டுறவாளர் யார்? அசோக் மேத்தா. 27வது, கீழ்க்கண்டவர்களில் யார் பஞ்சாப் கூட்டுறவு சங்க பதிவாளராக பணிபுரிந்தவர்? திரு கால்வெர்ட். 28வது கேள்வி, டேஷ் என்பது வாழ்வதும் சிந்திப்பது மற்றும் இணைந்து செயலாற்றுவது ஆகும். கூட்டுறவு தத்துவம். 29வது கேள்வி, கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்த கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை? 7. 30வது கேள்வி, தாங்கள் விரும்பும் பொழுது கூட்டுறவில் சேர்வதும் அதேபோல் விலகிக் கொள்வதும் உறுப்பினர்களின் சுய உரிமையாகும். இதில் தலையிட வேறு யாருக்கும் உரிமை இல்லை. இத்தத்துவம் குறிப்பது தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராதல். 31வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் சொந்தக்காரர்கள் அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள். 32வது கேள்வி, ஒரு கூட்டுறவு நிறுவனத்தின் பங்குதாரர்கள் அச்சங்கத்தின் பயனாளிகள் ஆவார். 33வது கேள்வி, ஒரு கூட்டுறவு அமைப்பு டேஷ் நிறுவனமாக செயல்பட்டால் தான் உரிமையாளர்களான உறுப்பினர்களுக்கு தேவையான சேவைகளை உடனுக்குடன் அளிக்க முடியும். சுயாட்சியும் சுதந்திரமும் நிறுவனமாக செயல்பட்டால் தான் உறுப்பினர்களுக்கு தேவையான சேவைகளை உடனுக்குடன் அளிக்க முடியும். 34வது கேள்வி, கூட்டுறவுகளை நன்கு புரிந்து கொள்வதற்கும் அதன் பயன்களை அனைவருக்கும் பெறுவதும் கூட்டுறவு கல்வி மிக அவசியம். இத்தத்துவம் குறிப்பது எது? கூட்டுறவு கல்வி, பயிற்சி மற்றும் தகவல். 35வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சிக்கு இன்னொரு கூட்டுறவு சங்கம் உதவுகிறது. போட்டியை தவிர்த்து ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்க்கிறது என்று கூறும் கூட்டுறவு தத்துவம் எது? கூட்டுறவுகள் இடையே கூட்டுறவு. 36வது கேள்வி, சமுதாய முன்னேற்றம் தான் கூட்டுறவில் அடிப்படை கொள்கை. சாதி, சமய, இன, மொழி போன்ற பிரிவுகளை எல்லாம் கடந்து ஒற்றுமையாக இருந்து வரும் புனிதமான இடம் கூட்டுறவு. இக்கூட்டுறவு கொள்கை குறிப்பது சமுதாய நலனில் ஈடுபாடு. 37வது கேள்வி, புதிய பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. 38வது கேள்வி, வலுவான நிதி அமைப்பையும் கூட்டுறவையும் உருவாக்குவதற்கு இந்த குழு பலவிதமான பரிந்துரைகளை வழங்கியது. நரசிம்மன் குழு. 39வது கேள்வி, இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது டேஷ் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது. 40வது கேள்வி, பூனா, அகமது நகர் ஆகிய நகரங்களில் விவசாயிகள் வட்டி கடைக்காரர்களுக்கு எதிராக கலகம் செய்த ஆண்டு 1875. 41வது கேள்வி, தக்கான விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1879. 42வது கேள்வி, தக்கான கலவரம் காரணமாக விவசாயிகளின் கடன் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1884. 43வது கேள்வி, கூட்டுறவு முறையில் நம்பிக்கை கொண்ட சென்னை அரசாங்கம் டேஷில் திரு சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் என்பவரை மேல் நாடுகளுக்கு அனுப்பி அங்கு செயல்பட்டு வந்த கூட்டுறவு சங்கங்களை ஆராய்ந்து கூறுமாறு நியமித்தது. 1892. 44வது கேள்வி, சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் கூட்டுறவு சங்கங்களை ஆய்வு செய்வதற்கு சென்ற நாடு ஐரோப்பா. 45வது கேள்வி, சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் சென்னை அரசாங்கத்திடம் அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1895. 46வது கேள்வி, பஞ்ச நிவாரண ஆணையம் அமைத்த ஆண்டு 1901. 47வது கேள்வி, வட இந்தியாவில் விவசாய வங்கிகளை எவ்விடங்களில் ஆரம்பிக்கலாம் என்று டேஷ் என்பவர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். டூபர்னே. 48வது கேள்வி, மக்கள் வங்கிகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் டூபர்னே. 49வது கேள்வி, வைஸ்ராயாக இருந்த கர்சன் பிரபு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை தெரிவிக்க 1901 டேஷ் என்பவரின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார். சர் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் ஓர் குழுவை அமைத்தார். 50வது கேள்வி, இங்கிலாந்தில் கூட்டுறவு பற்றி நன்கு அறிந்தவர் யார்? ஹென்றி வோல்ஃப். 51வது கேள்வி, கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 52வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின்படி கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை 10. 53வது கேள்வி, கிராம சங்கம் வரையறுக்கப்படாத பொறுப்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நகர சங்கம் வரையறுக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்படாத பொறுப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிய சட்டம் 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். 54வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்குவதற்கும் புதிய மாறுதல்களை செய்யவும் 2வது சட்டமாக இந்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம்.
55வது கேள்வி, இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத சங்கம் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 56வது கேள்வி, மத்திய சங்கங்கள் மேற்பார்வை கழகங்கள் அமைக்கவும் வழிவகை செய்த சட்டம். 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 57வது கேள்வி, கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறனவா என்றும் தலைமைச் சங்கங்களின் நிதிநிலை குறித்தும் ஆராய்ந்து அறியவும் 1914ஆம் ஆண்டு டேஷ் என்பார் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. சர் எட்வர்ட் மேக்லகன் குழு என்பார் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 58வது கேள்வி, சர் எட்வர்ட் மேக்லகன் தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு 1915. 59வது கேள்வி, டேஷாம் ஆண்டு ஏற்பட்ட மாண்டேகு செம்ஸ் போர்டு அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் கூட்டுறவுத்துறை இந்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட்டது. 1919ஆம் ஆண்டு. 60வது கேள்வி, 1925 சென்னை அரசால் நியமிக்கப்பட்ட டேஷ் குழு சென்னை மாநிலத்துக்கு தனியாக கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தேவை என பரிந்துரை செய்தது. டவுன்சென்ட் குழு. 61வது கேள்வி, டவுன்சென்ட் குழு 1927 பரிந்துரைப்படி இயற்றப்பட்ட கூட்டுறவு சட்டம் எது? 1932ஆம் ஆண்டு சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 62வது கேள்வி, நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. 63வது கேள்வி, நம் நாட்டில் முதலாக மத்திய நில அடமான வங்கிகள் ஏற்படுத்துவதற்கும் கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றியதற்கும் உரிய பெருமை டேஷ் மாநிலத்தைச் சேரும். சென்னை தமிழ்நாடு மாநிலத்தைச் சேரும். 64வது கேள்வி, மத்திய வங்கியியல் விசாரணை குழு மத்திய அரசால் கூட்டுறவு இயக்கத்தின் தற்பொழுது நிலை குறித்தும் அவைகளை முன்னேற்றமடைய செய்ய வழிமுறைகளை ஆராய்ந்து அறிய நிறுவப்பட்ட ஆண்டு 1931. 65வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. 66வது கேள்வி, ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு 1935. 67வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் டேஷ் பிரிவின் படி கடன் துறையை ஆரம்பித்தது. பிரிவு 54 படி கடன் துறையை ஆரம்பித்தது. 68வது கேள்வி, அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951. 69வது கேள்வி, அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் ஏடி கோர்வாலா. 70வது கேள்வி, அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு 1954. 71வது கேள்வி, கூட்டுறவு கடன் குழு 1960, கடன் ஆய்வுக் குழு 1960, கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு 1963 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? வி.எல். மேத்தா. 72வது கேள்வி, கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு 1977 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? திரு கே. மாதவதாஸ். 73வது கேள்வி, கூட்டுறவு விற்பனை குழு 1964 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? பேராசிரியர் எம்.எல். டாண்டுவாலா. 74வது கேள்வி, அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக் குழு 1966 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? திரு டி. வெங்கடப்பையா. 75வது கேள்வி, அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக் குழு தனது அறிக்கையை ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பித்த ஆண்டு 1969. 76வது கேள்வி, விவசாய மறுநிதிக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963 ஜூலை 1. 77வது கேள்வி, கூட்டுறவு வளர்ச்சிக்கான திட்டங்களை சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்காக டேஷாம் ஆண்டு விவசாய விளைபொருள் சட்டம் அபிவிருத்திக்கும் கிடங்கமைப்பு கழகத்திற்குமான சட்டம் இயற்றப்பட்டது. 1959ஆம் ஆண்டு. 78வது கேள்வி, முதல் 5 திட்ட காலத்தில் கூட்டுறவின் பங்கு வலியுறுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்பட்டது. 79வது கேள்வி, இரண்டாவது 5 திட்ட காலத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு என ரூபாய் 57 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 80வது கேள்வி, 3வது 5 திட்டத்தில் வேளாண்மை மத்திய மற்றும் சிறு தொழில்களுக்கு நிதி உதவி செய்ததில் கூட்டுறவு சிறப்பான இடத்தினை வகித்தது. இத்திட்டத்தில் கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சிக்காக ரூபாய் 80 கோடி ஒதுக்கப்பட்டது. 81வது கேள்வி, எந்த 5 திட்டத்தில் 82% கிராமங்கள் கூட்டுறவின் கீழ் வந்தன? 3வது 5 திட்டம். 82வது கேள்வி, 4வது 5 திட்டத்தில் கூட்டுறவு வேளாண்மை சங்கங்களுக்கும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. நிலவள வங்கிகளின் கடனீட்ட பத்திரங்களில் முதலீடு செய்வதற்காக மேலும் ரூபாய் 90 கோடி ஒதுக்கப்பட்டது. 83வது கேள்வி, இத்திட்டத்தில் 550 பதப்படுத்தும் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது. 4வது 5 திட்டம். 84வது கேள்வி, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் 185 கூட்டுறவு நூற்பாலைகள் 90 எந்த 5 திட்டத்தில் நிறுவப்பட்டன? 6வது 5 திட்டத்தில் நிறுவப்பட்டன. 85வது கேள்வி, 8வது 5 திட்ட காலத்தில் ரூபாய்
9,000 கோடி முதலீட்டுக்கான திட்டத்தை தமிழக அரசு தயாரித்துள்ளது. 86வது கேள்வி. எந்த 5 திட்ட காலத்தில் அரசு கூட்டுறவு வளர்ச்சிக்கு என 10 அம்ச திட்டத்தை உருவாக்கியது? வேளாண்மை, பொறியியல் கூட்டுறவு சங்கங்கள், சிறுதொழில் கூட்டுறவு நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 8வது 5 திட்டம். 87வது கேள்வி. ஜெர்மனிய நாட்டின் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக விளங்கியவர்கள். சூல்ஸ், ரைபீசன். 88வது கேள்வி. சூல்ஸ் பிறந்த இடம் எது? டெலிட்ஜ். 89வது கேள்வி. நகர வங்கிகள் தோன்றுவதற்கு இவரே காரணமாக விளங்கினார். சூல்ஸ். 90வது கேள்வி. சூல்ஸ் முதலாக தனது சொந்த ஊரில் ஒரு கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? 1850. 91வது கேள்வி. 1859ஆம் ஆண்டு இவர் வங்கிகளின் பிரதிநிதிகளை அழைத்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கை நடத்தினார். சூல்ஸ். 92வது கேள்வி. ஜெர்மனிய நாட்டில் கடன் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேரூன்ற காரணமாயிருந்த கூட்டுறவாளர் டேஷ் ஆவார்? ரைபீசன் ஆவார். 93வது கேள்வி. வேயர் பச் என்ற நகருக்கு தந்தையாக விளங்கிய இவர் வறுமையில் வாடிய விவசாயிகளின் துயர் துடைக்க தன்னாலான உதவிகளை வழங்கி வந்தார். ரைபீசன். 94வது கேள்வி. ரைபீசன் பிளாமர்ஸ் ஃபீல்டு என்ற வேறு நகருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? 1849. 95வது கேள்வி. 1849ஆம் ஆண்டு வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கென ஒரு கழகத்தை அமைத்தவர் யார்? ரைபீசன். 96வது கேள்வி. கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் அமைக்கப்பட்டது. நாளடைவில் இவ்வமைப்பு ரைபீசனின் சங்கம் என அழைக்கப்படலாயிற்று. இச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? 1877. 97வது கேள்வி. ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1889. 98வது கேள்வி. ரைபீசனின் சங்கங்களின் பொறுப்பு? வரையறுக்கப்படாத பொறுப்பு. 99வது கேள்வி. சூல்ஸ் சங்கங்களின் பொறுப்பு? வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. 100வது கேள்வி. கிடைக்கும் லாப தொகையை கொண்டு உறுப்பினர்களுக்கு லாப ஈவுத்தொகை வழங்கிய சங்கம் எது? சூல்ஸ் சங்கம். 101வது கேள்வி. ராபர்ட் ஓவன் பிறந்த ஆண்டு? 1771. 102வது கேள்வி. ராபர்ட் ஓவன் பிறந்த இடம் எது? நியூட்டன். 103வது கேள்வி. ராபர்ட் ஓவனின் கருத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன? சூழ்நிலைகளின் சித்தாந்தம் என அழைக்கப்படுகின்றன. 104வது கேள்வி. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை குறைத்து ஊதியத்தை அதிகப்படுத்தி தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது விதிக்கப்படும் அபராத தொகையை முறை நீக்கி ஆலைகளில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்வதை அறவே தடுத்து நிறுத்தியவர் யார்? ராபர்ட் ஓவன். 105வது கேள்வி. இவரது திட்டத்தின்படி உருவானவையே தொழிலாளர் தனி குடியிருப்புகளாகும். ராபர்ட் ஓவன். 106வது கேள்வி. ராபர்ட் ஓவன் முதல் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கிய இடம்? நியூ ஹார்மனி, அமெரிக்கா. 107வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் என கூறப்படும் 28 கம்பளி நெசவாளர்கள் சேர்ந்து கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கிய ஆண்டு? 21/12/1844. 108வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டக சாலை இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது? இங்கிலாந்து நாட்டின் நண்பர்கள் சங்கச் சட்டம். 109வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டக சாலை உள்ள இடம்? டோடுலேன். 110வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டக சாலையின் தொடக்க மூலதனத் தொகை எவ்வளவு? 28 பவுண்டு. 111வது கேள்வி. ராக்டேல் முன்னோடிகள் தொடங்கிய கூட்டுறவு பண்டக சாலையை நண்பர்கள் சங்க சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு? 15/8/1844. 112வது கேள்வி. இங்கிலாந்து நாட்டில் மான்செஸ்டர் நகரில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவுகளும் கூட்டுறவு மொத்த நுகர்வோர் பண்டக சாலைகளும் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1867. கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் யார்? ராக்டேல். 114வது கேள்வி. வட இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கு சங்கம் டிஜே தொடங்கப்பட்ட ஆண்டு? 1863. 115வது கேள்வி. வட இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கு சங்கம் என்ற பெயர் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு? 1867. 116வது கேள்வி. இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு பால் பண்ணை துவங்கிய ஆண்டு? 1889. 117வது கேள்வி. இங்கிலாந்து நாட்டின் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் ரொட்டி தொழிற்சாலைகளை ஆரம்பித்த ஆண்டு? 1900. 118வது கேள்வி. இங்கிலாந்து நாட்டின் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் இலங்கையில் இருந்த தேயிலை தோட்டங்களை வாங்கிய ஆண்டு? 1913. 119வது கேள்வி. முதல் கூட்டுறவு அமைப்பு ஸ்வீடன் நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? 1850. 120வது கேள்வி. இங்கிலாந்து நாட்டில் மற்றொரு கூட்டுறவு பண்டக சாலை
ட்ரால்ஹட்டன் என்னும் இடத்தில் தொடங்கிய ஆண்டு 1967. கூட்டுறவு ஃபார்பெண்டன் KF தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1899. 122வது கேள்வி. ஸ்வீடன் நாட்டின் கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கத்தின் பெயர் KF. 123வது கேள்வி. கூட்டுறவு மொத்த விற்பனைச் சங்கத்தின் KF தலைமையகம் உள்ள இடம் ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம். 124வது கேள்வி. KF நிர்வாகக் குழுவில் டேஷ் அங்கத்தினர்கள் உள்ளனர். 30 அங்கத்தினர்கள் உள்ளனர். 125வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் வேளாண்மையை அபிவிருத்தி செய்யக்கூடிய முறையில் முதல் விவசாய சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1769. 126வது கேள்வி. டேஷாம் ஆண்டில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க்கின் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. 1864ஆம் ஆண்டு ஏற்பட்ட போரின் காரணமாக. 127வது கேள்வி. டேஷாம் ஆண்டு டென்மார்க் பொறியமைப்பாளர் ஒருவரால் பாலில் இருந்து பாலேட்டை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1878ஆம் ஆண்டு. 128வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை நிறுவப்பட்ட ஆண்டு 1882. 129வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை தொடங்கிய இடம் இஜிடிங். 130வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை டேஷ் என்பவரின் துணை கொண்டு நிறுவப்பட்டது. ஸ்டில்லிங் ஆண்டர்சன். 131வது கேள்வி. பால் பண்ணை தொழிலுடன் பன்றி இறைச்சி, முட்டை போன்றவற்றை கூட்டுறவு மூலம் உற்பத்தி செய்த நாடு டென்மார்க். 132வது கேள்வி. டென்மார்க் நாட்டில் பால் பொருட்கள் டேஷ் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டன. லூர் பிராண்ட் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டன. 133வது கேள்வி. டேஷ் நூற்றாண்டின் மத்தியில் ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில். 134வது கேள்வி. கோ என்ற பெயரில் கூட்டுறவு கடன் அமைப்புகள் உள்ள நாடு ஜப்பான். 135வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் டேஷ் என்பவர் ஜப்பான் நாட்டு விவசாய கிராமங்களை முன்னேற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சண்டோகு நியோமி. 136வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் முதல் பட்டுப்பூச்சி வளர்ப்பு கூட்டுறவு நிறுவனம் தோன்றிய ஆண்டு 1878. 137வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் முதல் நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1879. 138வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1900. 139வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1923. 140வது கேள்வி. பட்டு, ஆரஞ்சு பழங்களை ஏற்றுமதி செய்யும் பொருட்டு டேஷில் தேசிய விற்பனை இணையமும் தேசிய அளவில் வளரத் தொடங்கின. 1931இல் தேசிய விற்பனை இணையமும் தேசிய அளவில் வளரத் தொடங்கின. 141வது கேள்வி. 1951ஆம் ஆண்டு விவசாய பண்ணைகள் மற்றும் மீன் வளர்ப்பு கிராமங்களின் பொருளாதார மீட்சி திட்டம் என்ற திட்டத்தை எந்த நாடு நடைமுறைப்படுத்தியது? ஜப்பான். 142வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் மீனவர்கள் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. 143வது கேள்வி. மத்திய மீன் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் என்ற அமைப்பு எந்த நாடு உருவாக்கியது? ஜப்பான். 144வது கேள்வி. ஜப்பான் நாட்டில் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. 145வது கேள்வி. ஜப்பானில் டேஷில் ஒட்டுமொத்த வேளாண்மை, மீன்வளம் மற்றும் காடு வளர்ப்பு மறுவாழ்வு சட்டம் இயற்றப்பட்டது 1951இல். 146வது கேள்வி. டேஷ் இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை நிறுவனமாகும். இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். 147. உயர்மட்ட பணியாளர்களுக்கு என டேஷில் உள்ள பூனாவில் உள்ள வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிலையம் கூட்டுறவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. 148வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 4/1/1914. 149வது கேள்வி. தற்போது தமிழ்நாட்டில் தலைமை கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை 17. 150வது கேள்வி. தற்போது தமிழ்நாட்டில் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்களின் எண்ணிக்கை 37. 151வது கேள்வி. ஒவ்வொரு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியமும் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியாக பெறப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட தொகையில் 90 விழுக்காட்டினை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திற்கு கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியில் வரவு வைக்க செலுத்தப்பட வேண்டும். 152வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 72 படியும் 1988ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் எண் 90 மற்றும் 91 படியும் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் அதன் நிகர லாபத்தில் 3% தொகையை கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியாக ஒதுக்க வேண்டும்.
153வது கேள்வி, முதலில் தமிழகத்தில் தஞ்சையில் 1927ஆம் ஆண்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையம் அமைக்கப்பட்டது. 154வது கேள்வி, அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1992 to 1993. 155வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைமையிடம் சென்னை. 156வது கேள்வி, தேசிய கூட்டுறவு பயிற்சி குழுமம் தலைமையிடம் எங்கு உள்ளது? புதுடில்லி. 157வது கேள்வி, டாக்டர் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் உள்ள இடம் சென்னை. 158வது கேள்வி, லால்குடி பாலிடெக்னிக் 2000-2001 தொழில்நுட்ப நிலையம் உள்ள மாவட்டம் திருச்சி. 159வது கேள்வி, கூட்டுறவு மாத இதழ் வெளியிடும் கூட்டுறவு ஒன்றியம் எது? தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம். 160வது கேள்வி, மால்தாஸ் என்ற அறிஞர் ஜனத்தொகை சம்பந்தமாக கட்டுரை வெளியிட்ட ஆண்டு 1798. 161வது கேள்வி, மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் 1956ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது. 162வது கேள்வி, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு சுமார் 32.88 கோடி ஹெக்டேர் ஆகும். இதில் சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு சுமார் 18 கோடி ஹெக்டேர் ஆகும். 163வது கேள்வி, தீவிர விவசாய மாவட்ட திட்டம் எந்த 5ஆண்டு திட்டத்தில் பரிசோதனை திட்டமாக 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? 3வது 5ஆண்டு திட்டம். 164வது கேள்வி, இந்திய அரசு நாடு முழுவதும் 83 விதை விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்திய ஆண்டு 1963. 165வது கேள்வி, இந்திய அரசு திரு ஆர்.பி. சாரையா என்பவரது தலைமையில் கூட்டுறவு திட்டக்குழுவை நியமித்த ஆண்டு 1945. 166வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் டேஷ் என்னுமிடத்தில் முதல் கிராம கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்டது. திரூர் என்னுமிடத்தில். 167வது கேள்வி, பிரதம சங்கங்களை ஒழுங்குபடுத்த அனைத்து சங்கங்களையும் பெரிய சங்கங்களாக மாற்றி அமைக்க ஆலோசனை கூறிய குழு எது? விஜய ராகவாச்சாரியார் கூட்டுறவு குழு. 168வது கேள்வி, சென்னை அரசாங்கத்தால் விஜய ராகவாச்சாரியார் கூட்டுறவு குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1940. 169வது கேள்வி, கிராமப்புற வங்கி விசாரணை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1949. 170வது கேள்வி, 1954ஆம் ஆண்டு முதலாக தமிழ்நாட்டில் பதிவாளரால் அனுமதிக்கப்பட்டு 1955ஆம் ஆண்டு டேஷ் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்பட்டன. 12 கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்பட்டன. 171வது கேள்வி, தற்போது தமிழ்நாட்டில் டேஷ் கூட்டுறவு கிராம வங்கிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது? 22 கிராம வங்கிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 172வது கேள்வி, கூட்டுறவு விவசாய வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. 173வது கேள்வி, கூட்டுறவு விவசாய வங்கிகள் என்ற பெயரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் என பெயர் மாற்றம் செய்ய சிபாரிசு செய்த குழு? பேராசிரியர் ஏ. வைத்தியநாதன் குழு. 174வது கேள்வி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் 3 அல்லது 4 கிராமங்களை உள்ளடக்கி 4 மைல் சுற்றளவை விவகார எல்லையாக கொண்டு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 175வது கேள்வி, ஒரு சங்கத்தின் முதன்மையான நிதி டேஷ் ஆகும்? பங்குத்தொகை ஆகும். 176வது கேள்வி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு ரூபாய் 100. 177வது கேள்வி, ஒருவர் ஒரு உறுப்பினராக அனுமதிக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்னரே பங்குத்தொகை திரும்ப வழங்கலாம். 178வது கேள்வி, ஒரு நபர் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டுமானால் முதலில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும். 179வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இணை உறுப்பினர்களுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் 1 வசூலிக்கப்படும். 180வது கேள்வி, ஒரு நபர் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டுமானால் முதலில் நுழைவு கட்டணம் ரூபாய் 10 வசூலிக்கப்படும். 181வது கேள்வி, 1945ஆம் ஆண்டு பம்பாய் மாநில அரசு திரு டி.ஆர். காட்கில் என்பவரது தலைமையில் விவசாய நிதி உதவி குழு ஒன்றை நியமித்தது. இக்குழு பயிர் கடன் திட்டத்தை சிபாரிசு செய்தது. 182வது கேள்வி, நுண்ணறிவு குழுவின் தலைவர் யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர். 183வது கேள்வி, நுண்ணறிவு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் யார்? மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர். 184வது கேள்வி, டேஷாம் ஆண்டு முதல் உழவர் பணிச்சங்கங்கள் செயல்பட துவங்கின? 1976ஆம் ஆண்டு முதல். 185வது கேள்வி, பெரிய அளவு ஆதிவாசிகள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான பல நோக்குடன் கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்த சிபாரிசு செய்த குழு? திரு பாபா குழு. 186வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில்
7.95 லட்சம் மலைவாழ் மக்கள் உள்ளனர். 187வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி 1905ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு டேஷாம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. 1906ஆம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. 188வது கேள்வி. அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கியின் இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. 189வது கேள்வி. 1920ஆம் ஆண்டு டேஷ் மாநிலத்தில் முதலாக நில அடமான வங்கி தொடங்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தில். 190வது கேள்வி. மத்திய நில அடமான வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. 191வது கேள்வி. நிலவள வங்கிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஈட்டும் லாபத்தில் டேஷ் விழுக்காடு பொய்த்த கிணறு நிதிக்கு ஒதுக்கீடு செய்கிறது. 10 விழுக்காடு. 192வது கேள்வி. 1929ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக டேஷ் மாநிலத்தில் மத்திய மாநில கூட்டுறவு நிலவள வங்கிகள் தோன்றியது. தமிழ்நாடு மாநிலத்தில். 193வது கேள்வி. தமிழ்நாட்டில் முதலாக 2 பிரதம நிலவள வங்கிகள் துவக்கப்பட்ட ஆண்டு 1925. 194வது கேள்வி. கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும் கூட்டுறவு நிறுவனம் எது? தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. 195வது கேள்வி. இந்திய பாராளுமன்றத்தில் விவசாய மறுநிதி வளர்ச்சி கழகத்திற்காக சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படி டேஷாம் ஆண்டு முதல் விவசாய மறு வளர்ச்சி கழகம் செயல்பட துவங்கியது. 1962ஆம் ஆண்டு முதல். 196வது கேள்வி. தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நபார்டு ஏற்படுத்த சிபாரிசு செய்த குழு திரு. சிவராமன் குழு. 197வது கேள்வி. நபார்டு வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு 1982 ஜூலை 1. 198வது கேள்வி. பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் நுழைவு கட்டணம் எவ்வளவு? ரூபாய் 25. 199வது கேள்வி. 1849ஆம் ஆண்டு முதலாக டேஷ் நாட்டில் நகர வங்கிகள் தோன்றின. ஜெர்மன் நாட்டில் தோன்றின. 200வது கேள்வி. இந்தியாவில் 1889ஆம் ஆண்டு டேஷ் மாநிலத்தில் மகாராஷ்டிரா குடும்பத்தைச் சார்ந்தவர்களால் நகர கூட்டுறவு வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. பரோடா மாநிலத்தில். 201வது கேள்வி. சென்னை மாநிலத்தில் காஞ்சிபுரத்தில் டேஷாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவில் முதல் நகர வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. 1904ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் நகர வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. 202. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1961 செப்டம்பர் மாதம். 203வது கேள்வி. 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வணிக வங்கிகளின் கூட்டமைப்பாக டேஷ் அமைக்கப்பட்டது. விவசாய நிதியுதவி கழகம் அமைக்கப்பட்டது. 204வது கேள்வி. விவசாய மறுநிதி வளர்ச்சி கழகம் செயல்பட ஆரம்பித்த ஆண்டு 1963 ஜூலை மாதம். 205வது கேள்வி. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. 206வது கேள்வி. மண்டல கிராம வங்கிகளை ஏற்படுத்த சிபாரிசு செய்த குழு திரு. நரசிம்மன் குழு. 207வது கேள்வி. முன்னோடி வங்கி திட்டத்தை இந்திய தேசிய வங்கி ஆரம்பித்த ஆண்டு 1969ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். 208வது கேள்வி. மாநில கூட்டுறவு வங்கிகளின் தேசிய இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1964. அகில இந்திய மத்திய நிலவள வங்கி கூட்டுறவு ஒன்றியம் மத்திய கூட்டுறவு நிலவள வங்கி இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. 210வது கேள்வி. விவசாயிகள் பயிர்களுக்கு பயன்படுத்தும் உரங்களை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கலாம். 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். நன்றி, வணக்கம்.